உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? எவனோ ஒருத்தன் நிலம் வாங்கினான், உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? ஒரு விவசாய நிலம் வாங்காம வேற என்னத்தை வாங்க போறான்? அவர் என்ன பால் பண்ணை நடத்தணும் அப்படிங்கிறாரு, இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறாரு, நான் ஒரு விவசாயி தான், நான் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. டிஎம்கேல பெண் நிறுவனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய கையும் இதுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுல அவங்களுடைய கை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிகிறது. இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளவு பெருசுக்கு போறதுக்கு அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் ஏப்ரல் 12 அப்புறமா கொஞ்சமா ஒதுங்கி இருந்த அண்ணாமலை திருப்பியும் முன்னால இறங்கி களமாட ஆரம்பிச்சிட்டாரு அரசியல்ல, தமிழக அரசியல்ல. இன்னைக்கு ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்கான்னு சொன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், ஜெகத்ரட்சனுக்கு 26,000 கோடி எப்படி சார் முதலீடு பண்ண முடிஞ்சது? சன் டிவி எப்படி சார் நீங்க தொடங்கினீங்க? சொல்லுங்க சார், நீங்க சன் டிவி நீங்க எப்படி தொடங்கினீங்க? அதாவது 10,000 கோடி ரூபாய் தான் சொத்து சேர்த்திருக்கிறாரு டிஆர் பாலு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா டிஆர் பாலு மனசுக்குள்ள 1,00,000 கோடி வச்சிருக்கேன் முட்டா பைய அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால அண்ணாமலை எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு அண்ணாமலைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி டேமேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா பல சக்திகள் இன்னைக்கு பாஜகக்குள்ளேயே கூட ஒரு சில சக்தி ஒண்ணுமில்ல, ஒரு பிஐஎல் போடுங்க, இங்க விவசாயிகள் நிலத்தை விவசாயி அல்லாதவர் வாங்கி விட்டார் போடுங்கப்பா. உங்களுக்கு தைரியம் இருக்குதான்னு நான் கேட்கிறேன். அதுதான் நியாயமான சமாச்சாரம். இது நம்ம காமராஜரை ஏழை பங்காளன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, பெரிய பங்களாவில் வசிக்கும் ஏழை பங்காளன் அப்படின்ட்டு டிஎம்கே பண்ணிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சார், இப்போ அண்ணாமலை பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து நிலம் வாங்கியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல தற்பொழுது அண்ணாமலை ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அது என்ன கிளாரிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாயம் செய்வதற்காக ரூபாய் 40 லட்சம் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கினேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியதுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கங்க. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? யார் வெளியிட்டிருப்பா? அதுதான் பாயிண்ட். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? அவர் என்ன மாரியஷஸ் போயிட்டு, இல்லைன்னா துபாய் போயிட்டு, ஸ்பெயின் போயிட்டு, அமெரிக்கா போயிட்டு, லண்டன், ஜெர்மனி எல்லாம் போயிட்டு திரும்பி இன்வெஸ்ட் பண்றாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் ஒய்ஃப் கிட்ட பணம் இருக்குது. 10 வருஷமா 20 வருஷமா அவங்க கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய இதுல இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த சேவிங்ஸ் இருக்கும். அவருக்கு பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. ஏன் நானே லோன் கொடுப்பேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? எவனோ ஒருத்தன் நிலம் வாங்கினான், உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? ஒரு விவசாய நிலம் வாங்காம வேற என்னத்தை வாங்க போறான்? அவர் என்ன பால் பண்ணை நடத்தணும் அப்படிங்கிறாரு, இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறாரு, நான் ஒரு விவசாயி தான், நான் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு ஆடை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனா தானே ஆட்டுக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அண்ணாமலைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த ஆடுக்கு ஒட்டிட்டு அந்த ஆடை வெட்டினீங்க. இந்த அளவுக்கு அவர் மேல வன்மம் இருக்கும்போது இந்த விஷயம் வெளியில வர்றது ஒரு சாதாரண சமாச்சாரம் தான். இது யாரு பண்ணிருப்பாங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டிஎம்கேனுடைய இன்டெலிஜென்ஸ் விங், வேற எதுவும் கிடையாது. டிஎம்கே தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, இன்டெலிஜென்ஸ் விங் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு 80 ஏக்கர் ஒருத்தன் வாங்குறான் 80 கோடி ரூபாய்க்கு சொன்னா சாதாரணமா அது காத்துல பரவற சமாச்சாரம் தான். அண்ணாமலைக்கு ஜோதிமணி, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் ஒரே ஊர்க்காரங்க தான். அதாவது அவங்களுக்கு குலதெய்வம் ஒரே குலதெய்வமா இருக்கும். கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் யாராவது பார்ப்பாங்க, யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பல்வேறு தகவல்கள், அந்த மாதிரி பல்வேறு விதங்கள்ல தகவல்கள் சேகரிப்பாங்க, தகவல்கள் பரவும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், அண்ணாமலை வாங்கியிருக்கிறாரு, நிலம் வாங்கியிருக்கிறாரு, இது என்ன தப்பா?
ஒரு குடிமகன் ஒரு நிலம் வாங்கக்கூடாதா? ஒரு குடிமகன் ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கு அனுமதி கேட்கக்கூடாதா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து வதந்தி பரப்பி, டிஎம்கேல பெண் நிறுவனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய கையும் இதுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுல அவங்களுடைய கை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிகிறது. இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளவு பெருசுக்கு போறதுக்கு அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சமா ஒதுங்கி இருந்த அண்ணாமலை திருப்பியும் முன்னால இறங்கி களமாட ஆரம்பிச்சிட்டாரு அரசியல்ல, தமிழக அரசியல்ல. அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்காந்து வச்சுட்டாங்க திருப்பியும். அதனால இவருடைய எப்படியாவது அண்ணாமலையை ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. அண்ணாமலைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை குறைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை என்ன தப்பு பண்ணினாலும் நீங்க சொல்ல வேண்டாமா? அண்ணாமலை யாராவது மோசடி பண்ணி அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாரா? அதாவது இந்த டிஎம்கே காரங்களாம் நில அபகரிப்பெல்லாம் பண்ணுவாங்களே, 2006 2011 காலகட்டத்துல மேக்சிமம் நில அபகரிப்பு பண்ணினது தமிழ்நாட்டுல டிஎம்கே பீரியட்ல, கருணாநிதியினுடைய கடைசி ஆட்சி காலத்துல. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அதை மறக்கவே இல்லை. அந்த மாதிரி யாரையாவது மோசம் பண்ணி கையை முறுக்கி அவங்களுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்லையே. யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணினாங்களா? பண்ண சொல்லுங்க. இது என்னுடைய நிலமா இருந்து அவரை எங்களுடைய கையை முறுக்கி மிரட்டி உருட்டி பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அங்க பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. பணம் எப்படியே ஒரு 80 கோடி ரூபாய் திரட்டுறதுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த காலத்துல நான் கேட்கிறேன். நான் கூட தான் கொடுத்துருப்பேன் அவருக்கு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒரு 10 பேர் என்ன மாதிரி 10 பேர் 8 கோடி ரூபாய் கொடுத்துருப்பான். 80 கோடி ரூபாய் கிடைக்காதா? பெரிய விஷயமா அது? அவங்களுடைய சொந்த சேமிப்பு இருக்கிறது. அவங்க வங்கிகள் லோன் கொடுக்குறாங்க. அதாவது நான் வங்கியில் தான் இருந்திருக்கேன். ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்னு நீங்க போடும்போது நிலம் வாங்கறதுக்கு கூட ஒரு சின்ன போர்ஷன் 20-25% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் நாங்க அதை கொடுக்கறது உண்டு. அதனால நீ இன்னைக்கு ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்கான்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், ஜெகத்ரட்சனுக்கு 26,000 கோடி எப்படி சார் முதலீடு பண்ண முடிஞ்சது? சன் டிவி எப்படி சார் நீங்க தொடங்கினீங்க? சொல்லுங்க சார். நீங்க சன் டிவி நீங்க எப்படி தொடங்கினீங்க? வாஜ்பாய் அரசுல மாறன் அங்க இருக்கும்போது சன் டிவி இங்க தொடங்கப்பட்டது. அதனுடைய ஆணி வேற புடுங்கி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி அண்ணனுக்கு தம்பிக்கும் பெரிய சண்டை. எப்படி தயாநிதி மாறனை ஏமாத்தி கலாநிதி மாறன் அந்த இதெல்லாம் அபகரிச்சுட்டு போனாரு அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஏன் சாராய ஆலைகள் மட்டும்தான் ஒரு பொலிட்டிஷியன் பண்ணணுமா? ஏடிஎம்கே டிஎம்கேல நிறைய பேர் சாராய ஆலைகள், டிஆர் பாலு சாராய ஆலை தான் வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் சாராயமா ஊத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு? விவசாயம் தானே பண்றேங்கிறாரு, இயற்கை விவசாயம் தானே பண்றேங்கிறாரு, பால் வளர்க்குறேங்கிறாரு, மாடுகள் வளர்த்து நான் பால் வியாபாரம் பண்ண போறேன், அப்படி பால் பண்ணை பண்ண போறேங்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்ச 3வது மிகப்பெரிய பால் உற்பத்தி ஆகும் மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே இங்க ஆவின் எந்த கண்டிஷன்ல வச்சிருக்கீங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆவின் ஒரு மிகப்பெரிய பிராண்டா இருந்தது. இன்னைக்கு அதை அனைவரும் புறக்கணிக்க வேண்டிய ஒரு பிராண்டாக மாத்திட்டீங்க இந்த ஒரு 4.5 வருஷத்துல. இந்த கண்டிஷன்ல தனியார் பால் நிறுவனங்கள் நிறைய ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொரு துறையா நீங்க அரசு துறையிலேருந்து நீங்க தனியார் துறைக்கு மாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்க. ஸ்கூல் கூட அப்படித்தானே நீங்க நடத்துறீங்க? ஏதாவது ஒரு துறை நீங்க நல்லா நடத்துறீங்களா? ஐயா, ஒருத்தன் போயிட்டு பால் பண்ணை துவங்கலான்னு சொன்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதே மாதிரிதான் தமிழ்நாடு கேபிள் நெட்வொர்க் அரசு இவங்க சன் கேபிள்ஸ் எப்படி அவங்க அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க? ரெட் ஜெயண்ட் எப்படி சார் ஆரம்பிச்சது? ரெட் ஜெயண்ட்ஸ்க்கு எப்படி சார் 2020க்கு அப்புறம் இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி? இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆகாஷ் பாஸ்கர் கொஞ்சம் தட்டினா அவர் சொல்லுவாரு, வேற யாராவது தட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் நடந்திருக்குது அப்படின்னுட்டு. ஒவ்வொரு ஏடிஎம்கேல ஒவ்வொருத்தருடைய சமாச்சாரமும் அவர் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு அவர் போட்டாரு. அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருமே எனக்கு இவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதை மாதிரி 10 மடங்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 10,000 கோடி ரூபாய் தான் சொத்து சேர்த்து இருக்கிறாரு டிஆர் பாலு அப்படின்னு இவர் சொல்றாரு.
ஆனா டிஆர் பாலு மனசுக்குள்ள நான் 1,00,000 கோடி வச்சிருக்கேன் முட்டா பைய அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால அந்த அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணினதுக்கு அண்ணாமலைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி டேமேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா பல சக்திகள் இன்னைக்கு வந்து பாஜகக்குள்ளேயே கூட ஒரு சில சக்திகள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆமாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? கேவி ராமலிங்கம் என்ன சார் பேசினாரு? இதெல்லாம் அதிகாரிகளாக இருந்து கட்சி பதவிக்கு வந்தவர்களுக்கு புரியாதுன்னு சொன்னார் அவரு. இன்னைக்கு குருமூர்த்தி என்ன சொன்னார் சொல்லுங்க? குருமூர்த்தி சொல்றாரு, அவசர அவசரமாக செயல்பட்டதுனால தான் அண்ணாமலை மாற்றப்பட்டாரு. அதாவது ஒரு படிப்படியாக வளர வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜக தலைமையின் நோக்கம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகுமா? ஏன் சார், என்.டி. ராமராவ் கட்சி ஆரம்பிச்சாரு, 10 மாசம் 11 மாசத்துல தேர்தல் வந்தது, ஆட்சியை பிடிச்சாரா இல்லையா? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு அக்டோபர் மாசம். அப்போ எந்த தேர்தலும் கிடையாது. ஆனா 1977 அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாரா இல்லையா அவரு? ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில எப்படி சார் ஆட்சியை பிடிச்சது? அவங்க நினைச்சிருக்கலாமே 2024 ஆட்சியை பிடிச்சா போருமே சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? எவனோ ஒருத்தன் ரொம்ப பிரமாதமா வேலை பண்றான், கட்சியை வளர்க்கறான் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஊக்குவிக்கிறத விட்டுவிட்டு அதுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதத்தான் வந்து டிஎம்கே அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்துறேன். காமராஜர் யார் சார்? ஏழை பங்காளன். அவர் செத்து போகும்போது அவர் கையில 3 ரூபா 4 ரூபா தான் இருந்தது. அவருடைய அக்கௌண்ட்ல கூட பணம் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல. அவரை கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? முரசொலியில என்ன மாதிரியான போட்டோ வந்தது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பங்களாக்கு முன்னால அவர் நிக்கிற மாதிரி சூப்பர் இம்போஸ் பண்ணி அதை போட்டுட்டு ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாக்கு பங்களா அப்படின்னு போட்டிருந்தாருங்க. அதாவது காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மாதிரியும் பெரிய பங்களால இருக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஏழைகளும் ஏழை பிச்சைக்காரங்க மாதிரியும் அவங்க வந்து டெபிட் பண்ணி தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க 1967. ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. அதாவது காமராஜர் மாதிரி ஆளுகளையே வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணினது இந்த டிஎம்கே. அண்ணாமலையை பண்ணதாயா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்ப இந்த அண்ணாமலையினுடைய நில ஆதாரம் இதெல்லாம் வந்து பாஜகவுல இருக்கிறவங்களே எடுத்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இருக்கலாம், யாராவது பண்ணிருக்கலாம். ஏன்னா அண்ணாமலையினுடைய அந்த ஆளுமையை பார்த்து பயப்படுறவங்க டிஎம்கே மட்டும் இல்ல, பாஜகக்குள்ளேயும் இருக்கிறாங்க, ஏடிஎம்கேக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அது உண்மைதான், அதை ஒத்துக்க வேண்டியதுதான். அதாவது எரிமலை அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தான். எரிமலை வந்து ஏழைகளை தாக்காது, பணக்காரர்களை மட்டுமே தாக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எரிமலை தான். பூகம்பம் தான். எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதுதான். ஒரு காட்டு மிருகம் வரத அட்டாக் பண்றதுன்னு சொன்னா நீ ஏழை, நீ வந்து செல்வந்தர் விட்டு பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரையும் போட்டு அடிக்கும். அதுக்காக தான் இவங்க வந்து பயப்படுறாங்க. ஆனா அண்ணாமலை ஏதாவது உண்மையிலேயே ஒரு ஹேராஃபேரி, அதாவது முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் முறைகேடுகள் தான் பண்ணுவோம், மோசடிகள் எல்லாம் பண்ண மாட்டோம். அதாவது கிட்னி திருட்டு அப்படிங்கிறது கிட்னி முறைகேடு. ஏதோ ஒரு டிஎம்கே பஞ்சாயத்து பிரசிடென்ட், லேடி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஓடுற பஸ்ல பக்கத்து சீட்ல இருக்கிற பெண்ணினுடைய செயினை திருடுறாங்கன்னு சொன்னா அது கூட ஒரு முறைகேடு தான். அது வந்து திருட்டுங்கிறதுல வராது அப்படின்ட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது உண்மை அப்படின்னு நம்புவோம். ஸோ அவர் ஏதாவது ஒரு முறைகேடு பண்ணிருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னா அதை நீங்க எடுத்துட்டு போங்க. உங்ககிட்ட தகுந்த ஆதாரம் இருந்து, நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்கணும். எல்லாருமே ராகுல் காந்தி மாதிரி ஆதாரமே இல்லாம நீங்க வந்து பாஜகவையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும் தேர்தல் ஆணையத்தையும் இணைச்சு பேசிக்கிட்டு போறாரு பாருங்க. அதாவது அது என்ன சொல்றது, கண்ணை மூடிக்கிட்டு வெளியில ஆகாயத்துல அம்பு விடுறது, அது எங்கேயாம் போயிட்டு ஏதாவது ஒரு குறிய தாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விடுறது. இந்த மாதிரி அசட்டு காரியம் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில வழக்கு போடுங்க, அண்ணாமலை மேல கேஸ் போடுங்க. ஓகே சார். ஒரு 10 பேர் நிலம் கொடுத்தவன் 10 பேர் இருப்பான், 15 பேர் இருப்பான். அவங்ககிட்ட 4 பேர்கிட்ட நீங்க எழுதி வாங்கிங்க, அதையும் நீங்க வந்து சமர்ப்பீங்க. ஒண்ணுமில்ல, ஒரு பிஐஎல் போடுங்க. இங்க வந்து விவசாயிகள் நிலத்தை விவசாயி அல்லாதவர் வாங்கி விட்டார் போடுங்கப்பா. உங்களுக்கு தைரியம் இருக்குதான்னு நான் கேட்கிறேன்.
அதுதான் வந்து நியாயமான சமாச்சாரம். இது நம்ம காமராஜரை ஏழை பங்காளன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, பெரிய பங்களாவில் வசிக்கும் ஏழை பங்காளன் அப்படின்ட்டு டிஎம்கே பண்ணிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு அண்ணாமலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே காரங்க. இது வந்து எங்குமே வெற்றி அடைய போவதில்லை. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே தான் விவசாயி விவசாயி ஆடு மேய்க்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு என்ஜிஓ இருக்கு. அந்த என்ஜிஓ அந்த பகுதிகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களை வந்து விவசாயம் பண்றதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாரு. தொழில் வசதி பெருகிறதுக்கு, அதாவது அங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, விவசாயம் ஒண்ணு, அதாவது உணவுப் பொருட்களை விளைவிப்பது ஒண்ணு, அதை தொடர்ந்து டைரி டெவலப்மெண்ட், போல்ட்ரி டெவலப்மெண்ட், செரிகல்ச்சரு, இது பூச்சி மருந்து தயார் பண்றது, மண்புழு உரம் தயார் பண்றது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு வந்து நிறைய பேர் அங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏரியால. இதெல்லாம் பார்த்து பொறாம, அப்போ நேச்சுரலி அவங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு தோணுமா தோணாத, அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு 80 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் நான் சொல்றேன் 800 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குப்பா அப்படின்னு நான் சொல்றேன் அண்ணாமலை கிட்ட. 800 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி நீ அதை பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா பண்ணக்கூடியவர், அதாவது ஒரு வேலையை தொடங்க அதை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடியவர் அண்ணாமலை. அதற்கு வேண்டிய தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அதற்கு வேண்டிய பட்டப்படிப்பு இருக்கு, அதற்கு வேண்டிய சான்றிதழ்கள் அவங்க 2 பேருமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு எப்படியாவது இவன் பேரை கெடுக்கணும் அப்படின்னு, அதாவதுங்க மோடி மேல எவ்வளவு நீங்க அவதூறு போட்டீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட 100 110 அவதூறு போட்டீங்க. அகமதாபாத்ல அந்த கிரிக்கெட் நடக்கும்போது இந்தியா தோல்வி அடைஞ்ச போது அவசகுணம் பனௌத்தி அப்படின்னாரு இது காங்கிரஸ்காரங்க. அந்த அளவு அத அவரை சொல்லாதே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளால் நரேந்திர மோடியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க, திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க, ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி மேல ஏதாச்சும் ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஒட்டாது. என்ன காரணம்னு கேட்டா, அவருடைய செயல்திறன் செயல்பாடு அது மாதிரி, அவருடைய நேர்மை அது மாதிரி, ஒழுக்கம் அது மாதிரி. அதனால்தான் அவர் மேல எந்த மாதிரியான அவதூறும் ஒட்டிக்காது. இந்த விஷயத்திலையும் கூட அண்ணாமலை மீது எந்த அவதூறும் ஒட்டாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.